வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் அமைச்சரவை மாற்றம், புதிதாக 4 அமைச்சர்கள் பதவியேற்பு, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமனம் அப்படின்ற விஷயங்களுக்கு பிறகு வாழ்த்துக்களும் விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் அமைச்சர்கள் எல்லாம் பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள். மக்களுடைய நம்பிக்கையை பெறுங்க, விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்காமல் வளர்ச்சி பாதையில் செல்லுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் புதிய அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு ஆய்வுக் கூட்டத்தில், அதாவது பருவமழை பற்றிய ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இந்த சூழலில் அண்ணாமலை, பாஜகவுடைய மாநில தலைவர், கட்சியிலும் ஆட்சியிலும் வாரிசு அரசியல் தொடர்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் வரைபடம் வெளியிட்டிருக்கிறார் அவருடைய ட்விட்டரில். இன்னொரு புறம் அதிமுக தரப்பிலிருந்து கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரிட்டாரு, இனிமே தேனாரும் பாலாரும் ஓடுமா அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாங்க. மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு திரு ஜெயக்குமார் போன்றவரெல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி சாதகம் என்ன, சவால்கள் என்னன்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கலை அவர்கள் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. திரு கலை, எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டா எல்லாம் மாறிடுமா, தேனாரும் பாலாரும் ஓடுமா அப்படின்னு கேட்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு, அதுல அவர் இன்னும் பங்கெடுக்கிறார். இதுல என்ன பிரச்சனை? இல்லை, இது பல கட்சிகள் இந்தியாவில் இன்னைக்கு குடும்ப ஆட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு RS பாரதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா முழுக்க குடும்ப அரசியல் தான் சொல்றாரு. அப்படி உங்களுக்கு இன்னொருத்தர் அடையாளப்படுத்தலைன்னா, தூணை காட்டலைன்னா அதிமுக போல 4 சதுரம் அப்படின்னு அதான் அது சொல்லியிருக்காரு அவரு. ஆனால் வாரிசு இந்த குடும்ப அரசியல் இல்லாமலேயே 51 ஆண்டுகள் அதிமுக ஜீவித்திருக்கிறது என்பதை அவர் மறந்துட்டார். செட்பேக்ஸ் வரும். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு செட்பேக் வந்துச்சு, கட்சி 2ஆக பிரிச்சு. ஆனால் ஒன்றாச்சா இல்லையா? திரும்ப அதிமுக என்பது தொண்டர்களால் தீர்மானிக்கக்கூடிய கட்சி. அது எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பொதுச் செயலாளரே தொண்டர்கள் தான் தீர்மானிக்கணும், தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக சட்ட விதியவே அமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இது அதிமுகவோட அது அங்கே அவங்க அதை மீண்டு வந்திருக்காங்க இல்லையா? இப்போ என்ன உடைஞ்சி எங்கே இருக்குது? ஒரு கட்சி தான் இருக்குது இன்னைக்கு. சில பேர் வெளியேற்றப்பட்ட அதிமுக இல்லை, நாங்கள் உறுதியாக இருக்கோம்னு சொல்றாங்க. திமுக உள்ளிட்டவங்கெல்லாம் அதிமுக வலுவா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இவங்க யாருக்கு சொல்றதுக்கு? வலுவா தாங்க இருக்குது. அது அதெல்லாம் உடைஞ்சா கிடக்குது. சில பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. எப்பயுமே நடக்குங்க. அது எப்பயுமே அவங்களுக்கு என்ன பலம் இருக்குது? வெளியேற்றப்பட்டவர்களுக்கு என்ன பலம் இருக்குது? சரி, அது நம்ம அதிமுக டிபேட், அது நம்ம தனியா பேசுவோம். இல்ல நான் கேக்குறேன், தேர்தல் அமைச்சரா உதயநிதி வந்திருக்கதால ஆட்சி ரீதியா இந்த மாற்றம் இருக்காதா? இல்ல, நான் என்ன சொல்றேன், மாற்றம் இருக்காங்க, நம்ம பார்க்கணும். இப்ப இது முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்ததுனால ஏதாவது மாற்றம் இருக்குமாங்கிறத அதுதான் கேட்கிறேன். அப்போ பார்க்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனாறு பாலாறு ஓடும் அப்படின்னா என்ன விமர்சனம்? அந்த மாதிரி மாற்றங்கள் வந்துருமா? அதிரடி மாற்றங்கள் வந்துருமா? அப்படியே ஒரு டோட்டலா கொள்கை ரீதி இந்த கட்சி இந்த ஆட்சி பயணித்துக் கொண்டிருந்த பாதையில தாங்க அவரும் போவாரு. டோட்டலா ரிவர்ஸ் பண்ணி புதுசா எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு எல்லாம் நடந்துருமா? இந்த கட்டணங்கள் உயர்வுகளை எல்லாம் பின்னுக்கு வாங்கிடுவாரா? இவ்வளவு விலைவாசி உயர்வுகள் எல்லாம் பின்னுக்கு எடுத்து வாங்கிடுவாரா? இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தியை பூரா அவர் வாபஸ் பெற வச்சிருவாரா? அதுக்கான என்ன திட்டம் இருக்கு? அது எப்படி இருக்கு? புது திட்டங்கள் ஏதாவது வந்துருமா? எப்படிங்க வர முடியும்? அதே கட்சி அதுக்கு தலைமை பங்கு மாறுது, ஷேர் பண்ணிக்கிறாங்க, பவரை ஷேர் பண்ணிக்கிறோம். அது அந்த மாதிரி ஒரு பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இதெல்லாம். ஓகே, இதை தவிர இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, முடிச்சுக்கிறேன். அதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு முக்கியமான கேள்வி. அதிமுக வாரிசு குடும்ப அரசியல் இல்லாதனால பல கட்டத்தில் சிதைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறது சரி கிடையாது. எல்லா கட்டங்கள்லையும் அதனுடைய தொண்டர்கள் அந்த கட்சியை மீட்டெடுக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் திமுக குடும்ப அரசியலால் பாதிக்கப்பட்டிருக்கு. வைகோ வெளியே போனார், குடும்ப அரசியல் இதுதானே வைகோ வெளியே போனார். அன்னைக்கு திமுக செட்பேக் வந்துச்சா இல்லையா?
அது பின்னாடி ஓவர் கம் பண்ணாங்க. அது வேற என்ன வந்துச்சுன்னு இருக்குல்ல, வைகோ வெளியேறினா என்ன இழப்பு ஏற்பட்டது? இழப்பு ஏற்பட்டுச்சுல, கிட்டத்தட்ட 40-50 பரபரப்பு செய்தி. 13 மாவட்ட செயலாளர் போனாங்கங்க. அந்த தேர்தல்களில் தொடர்ச்சியா அவர் அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். 40-50 சீட்டுகளை வைகோ இல்லாதனால தோத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தினகரன் 22 சீட்டு தோக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, தினகரன் வெளியேறினால. அன்னைக்கு வைகோ வெளியேறினா 48 சீட்டு ஒரு தேர்தலில் தோத்தா. இன்னைக்கு எங்க இருக்காரு வைகோ? அது வேற விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு எங்க இருக்காரு தினகரனும் ஓபிஎஸும்? ஜானகி அம்மா இப்ப எங்க இருக்கிறாங்க? ஏற்பட்டாலும் அதாவது நீங்க குடும்ப அரசியல் இல்லாதனால அதிமுக பாதிக்கப்பட்டிருக்குன்னு RS பாரதி உட்பட பலரும் சொல்றாங்க. ஆனா அது இல்ல, அதாவது தன்னுடைய தூணை காட்டாததால, வாரிசை காட்டாததால அரசியல் அப்படின்றது அவருடைய. அதனால குடும்ப ஆட்சி கொண்டு வரணுங்கிறார். அதிமுக குடும்ப ஆட்சி கொண்டு வந்திருக்கேன் கேட்போம் அப்படிதான் சொல்றாரு. கேட்டுருவோம். திரு சூர்யா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரை இட்டதால மக்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? திரு ஜெயக்குமார் கேட்கிறாரு விலைவாசி குறைஞ்சிருமா, வரியெல்லாம் குறைஞ்சிருமான்னு. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு தேனாரும் பாலாரும் ஓடவா போதும் கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இது என்ன காவேரி பிரச்சனையா இல்லை நீட்டு பிரச்சனையா? அனைத்து கட்சி கூட்டத்தையும் கேட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு அரசியலில் ஒரு அடிப்படை இல்லை அரசியலில் ஒரு ஆவரேஜ் இதெல்லாம் அறிவுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க, வார்த்தையை தவிர்க்கணுமீங்க. இதெல்லாம் இருந்தால் இந்த பதவி மக்களுக்கு பயன்படுமா? இவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? பணி சிறக்கட்டும் மக்கள் பார்க்கட்டும்னு முடிச்சுட்டு போனால் அது அத்தனை கட்சி தலைவனுக்கும் உண்டான ஒரு அரசியல் பான்புன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவர் ஜெயக்குமார் உட்காந்துட்டு பாலாறும் தேனாரும் ஓடுமானா நான் கேட்குறேன், எடப்பாடி முதலமைச்சர் ஆன பிறகு பாலாறும் தேனாரும் எந்த நதியில் ஓடிச்சு? இதை இப்போ ஜெயக்குமார் எனக்கு விளக்குவாரா? முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். இல்ல அவரே கேளுங்க, எந்த நதி ஓடிச்சு? இல்ல கூவ நதி தான் வெள்ளையா ஓடிச்சா? என்னங்க ஓடிச்சு? ஒரு அளவுல ஃபாரின்ல கொண்டு கேட்போம். ஆனா இல்ல, அடிப்படை கேள்வி என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல துணை முதலமைச்சரா இருக்காரு, என்ன மாற்றம் அரசியல் ரீதியா அரசு ரீதியா இருக்கும்? நாங்க இப்ப திரும்பியும் அங்கேயே வரேன், மாற்றத்துக்கு வரேன். மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு இயந்திரம் இதை விட ஒரு முதலமைச்சர் திருச்சிக்கு 2 முறை மாதத்துல போனார்னா இவரு 10 முறை போவார். போனா அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் அவர் ஆய்வு செய்வார். அதுக்கு உண்டான அதிகாரம் அவர் கைக்கு வந்துருச்சு. அதனால அத்தனை நிர்வாகிகளும் பதில் சொல்லுவாங்க. அமைச்சர்களே அவங்களோட நிர்வாகம் என்னன்னு இவர் கூப்பிட்டு கேட்குற இடத்துக்கு வந்துட்டார். அதனால ஒரு இளைஞர் இன்னும் சுறுசுறுப்பாக ஓடணும்னு நினைக்கலாம். இல்லை, அது நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்று, அதுக்காக அவர் போடுறாரு. நான் திரும்பி கேட்குறேன், இதில் இவர் என்ன குடும்ப அரசியல், இதில் குடும்ப அரசியல்ன்றீங்களே, உங்களை வாரிசை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு? அதிமுகவில் அந்த பிரச்சனையே இல்லைன்னு. அங்கே வாரிசே இல்லை சார். இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் நடு ரோட்ல போய் இருந்திருந்தால் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்களா? கண்டிப்பா நடக்கணும். நடந்திருந்தா அந்த கட்சி நாலு ரோட்ல போய் நின்று இருக்காது. இப்படி சொந்த கட்சி கட்டடத்தையே அடிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் திருடிட்டு ஓபிஎஸ் குரூப் ஓடி இருக்காது, வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனால இதெல்லாம் நடந்திருக்காது. எங்க கட்சியில பாருங்க, ஒரு தலைவருக்கு பிறகு ஒரு சின்ன செய்குலி சேதாரம் இல்லாம இந்த தலைவன்றதுனால அப்படியே கட்சி காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கும் ஒட்டுமொத்த எப்படி சொல்றது, கழகத்தில் இருக்கிற மூத்த தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதி. அப்படிதான் அதை கொண்டு போறோம். ஆனா அவங்க அது ஜனநாயகமான்னு கேக்குறாங்க. ஏங்க சரி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஜனநாயகம்னா என்னங்க? அதுக்காக எனக்கு முதல்ல கலை என்ன சொல்லுங்க. உட்கட்சி ஜனநாயகம். இவர் தான் எடப்பாடிக்கு அட்வைசர், அவரையாவது சொல்லுங்க. உடனே விட்டவரை போடுவார். அதாவது நான் சொல்றேன், ஜனநாயகம் என்பது உட்கட்சி ஜனநாயகம் என்பது, நீங்க முதல்ல சமூக நீதி என்பது என்னங்க? சமூக நீதினா நான் சொல்றேன், சாதிக்கு ஒரு நீதி இல்லைங்க சமூக நீதி. அது ஐயா ராமதாஸ் எல்லோருக்கும் எங்களை பொறுத்த மட்டும் சமூக நீதி சமமான சமூக நீதினு சொல்லி பவள விழா மாநாட்டில் உரையாற்றும் போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். ரைட்டுங்க. சரி, திமுக இருக்கிறவங்களுக்கு முதல்வர் பதவி கிடைக்குமா? கிடைக்குமா? செயலாளர் இருந்தவர் வர முடியும். அவர் தான் திமுக தலைவர். திமுக தலைவர் முதலமைச்சர். வேற யார் வர முடியுமாங்க? நீங்க சங்கர மடத்துல ஒரு பிராமணனை தவிர வேற ஜாதிக்காரன் அங்க வர முடியுமா?
மனாதிபதியா வர முடியுமா? இதுக்கு நான் என்னதாங்க நான் வர முடியுமா? இதுக்கு நான் சொல்லுங்க. இருங்க நான் இங்க கேக்குற தெளிவா இந்த குடும்பத்துக்காரங்களை தவிர இப்ப பேசி இருக்க குடும்ப வாரிசுகளை தவிர வேற யாரும் வர முடியுமா? எங்க வரணுங்க? துரைமுருகன் வர முடியுமா? எங்க வரணும்? நான் கேக்குறது எங்க வரணும்? அதையாவது சொல்ல கட்சியினுடைய தலைமை பதவியும் இங்க இருக்கிற ஆட்சியினுடைய தலைமை பதவி யாருக்கு கிடைக்குது? தொடர்ச்சியா வர்றதுதான் குடும்ப ஆட்சி. மன்னராட்சி எளியவர்களுக்கு பதவி எப்ப கிடைக்கும் கேக்குறேன். அதான் கேக்குறேன். ஏங்க இங்க எளியவர்கள் நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி, எளியவர்கள் மேம்படதாங்க அந்த கட்சியை உருவாச்சு. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டன்னு அந்த கட்சி அந்த அமைப்புக்காக தான் இந்த கட்சியை உருவாக்கப்பட்டது. இவங்கெல்லாம் என்ன மன்னர் மாநிலத்திலிருந்து வந்தவர கலைஞர்? நான் தெரியாம கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அந்த கட்சியோட வரலாறு? ராஜாவை எதிர்த்து குதிரை வண்டி ஓட்டுறவனை நிக்க வச்சு தோக்கடிச்ச வரலாறு திமுகவுக்கு உண்டு. அப்படி உள்ள ஒரு கட்சி அங்க இருந்து இந்திய எதிர்த்து 14 வயசுல ஓடி இந்த ஊருக்கு வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்ததுதான். உடனே இவர் திரும்பி கேட்கிறார், சாமானியனுக்கு உண்டான கலைஞர் சாமானியன் இல்லாம என்ன? எந்த ராஜாவோட புள்ள அவரு? என்னங்க இவர் பேசுற பேச்சு? எங்க அப்பா வளர்த்த கட்சி, எங்க அப்பா வளர்த்த துண்டு, எங்க அப்பா வளர்த்த தொண்டை, நான் அதுக்கு பின்னால் ஓடி அவங்களோட உழைக்கணும். இவ்வளவுதான் எங்க பாலிசி. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட அண்ணாமலை அவர்கள் வரைபடம் போட்டெல்லாம் விளக்குறாரு. திமுகவில் பாருங்க எப்படி எல்லாம் வந்து வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்னு உதயசூரன் சிம்பலை வரைஞ்சு அதுக்கு பின்னாடி எல்லாம் தலைமுறையா எப்படி இருக்காங்கன்னு வரைபடம் போட்டு அண்ணாமலை வந்து செய்தி சொல்றாரு. பாஜக இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? பாஜக அவங்க வந்து ஃபேமிலி ட்ரீன்னு ஒரு படம் போடுறாங்க, கேட்க மாட்டாங்களா? பாஜக சொல்லலாமா? வணக்கம் கார்கே. இந்த தலைப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி சாதகம் என்ன சவால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அருமையான தலைப்பு. நான் ஒரு பேராசிரியர் என்ற முறையில வந்து நாங்க எங்களுடைய ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், சாதகம், பாதகம், வாய்ப்பு, சவால். இப்போ நீங்க எடுத்திருக்கிற அந்த தலைப்பே பாத்தீங்கன்னா சாதகம் யாருக்கு சாதகம்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா 2007 அதாவது வரலாற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொண்டு போக விரும்புகிறேன். நல்ல வேலையாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரே பிள்ளையா போயிட்டாரு. இந்த வாய்ப்பு வந்து கலைஞருக்கு கிடைக்கல. கலைஞருக்கு வந்து ஒரு புறம் வந்து மு.க. அழகிரி, இன்னொரு புறம் வந்து மு.க. ஸ்டாலின். 2007 மதுரையில தினகரன் பத்திரிகையாளர்கள் எரிஞ்சது. இதுவும் நம்ம வரலாறு நம்ம பார்த்தோம். அந்த வகையில சாதகம் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முடிசூடுவதற்கு எளிதான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு எப்படி அப்படின்னா, யாருமே வந்து அப்போஸ் பண்ணாம கைகட்டி வாய்ப்பொத்தி எல்லா மூத்த தலைவர்களும் அமைதியா இருந்தது. பொதுமக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் திரு அண்ணாமலை வந்து அருமையான ஒரு கிரியேட்டிவ். அந்த கிரியேட்டிவ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நீங்களும் பார்த்திருந்திருப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க காட்டினீங்க. கலைஞர், மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி, துரைமுருகன், கதிரானந்த், தங்கப்பாண்டியன், தங்கம் தென்னரசு, தமிழச்சு தங்கப்பாண்டியன், கே.என். நேரு, பொன்முடி. இப்போ இந்த படமை நீங்க வந்து கிராபிக்ஸாவே நீங்க போட்டு காட்டிடலாம். இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து பாஜக இல்லையா? நீங்க பாஜக உள்ள அந்த பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா யாருமே தான் உயிரோடு இருக்கும் பொழுது, ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ பதவியை பெற்று தந்தது பாஜகவுடைய வரலாறுலயே கிடையாது. ராஜ்நாத் சிங்கினுடைய மகன் என்னவா இருக்காரு சார்? அவர் மந்திரியா இல்ல. எடியூரப்பாவுடைய மகன் என்னவா இருக்காரு சார்? அதாவது பாத்தீங்கன்னா குடும்பமாக இருக்கா இல்ல எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்கீங்களா சார்? அதாவது அவர் என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி பட்டியல் போட்டு பேசுறாரு. உங்க பிஜேபியில குடும்பம் இருக்கா? தாராளமா எனக்கு சார், உங்களுக்கு இதுல பதில் சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது. ஆனால் அதால் கட்சியை நாங்கள் குடும்ப சொத்துக்களாக நாங்கள் வந்து பார்ப்பது கிடையாது. ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், அதுவும் அரசு பதவியில் இருப்பவர்கள், ஒரு முதல்வர் தன்னுடைய மகனை புதல்வராக, துணை முதல்வராக ஆக்கியிருக்காரு. இதே வாய்ப்பு வந்து 26 வருடம் கழித்து தான் திரு மு.க. ஸ்டாலினுக்கு கிடைச்சது. ஆனால் இவருக்கு 5 வருடங்கள். அதாவது ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு ப்ரமோஷன். என்ன ஸ்பீடு? உங்களுக்கு என்ன பிரச்சனை?
ஆசீர்வாத ஆட்சியாளருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? உங்க- பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? கட்சியில ஏத்துக்கிட்டாங்களே நீங்க கட்சியில என்ன பொறுப்பு வேணாலும் கொடுங்க, உங்க யாருன்னு கேட்க போறது இல்ல. சரி. ஆனா ஒரு துணை முதல்வரை கொண்டு வரும்பொழுது நீங்க ஆட்சி பொறுப்பை நீங்க கொடுக்குறீங்க, யோசிங்க. ஏன்னா இதே இது திரு கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர் உடனடியாக கொண்டு வரல, படிப்படியாக கொண்டு வந்தார். சார், இப்ப அதுல கூட இல்ல சார் பிரச்சனை. அந்த துணை முதலமைச்சர் பதவி மக்களுக்கா இல்ல இவருடைய ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு சொல்லுங்க சார். நான் அதை ஒத்துக்கிறேன். உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு மட்டும் நீங்க சொல்லிருங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். இவர் என்ன பண்ணார் 2 வருஷமா? அதாவது 2021க்கு பிறகு இந்த ஆட்சியுடைய அலங்கோலமான ஒரு ஆட்சியா இருக்கிறதுன்றது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு. சரி சார், உங்களுக்கு ஒரே ஒரு பதில முடிச்சிடுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ரொம்ப எல்லாம் டீப்பா போகாதீங்க. இந்த முடிவெல்லாம் மக்கள் எடுக்கணும். உங்க பிரதமர் மோடியே இங்க வந்து வாரிசுக்கு ஓட்டு போடாதீங்கன்னார். பிரதமர் மோடியை ஊருக்கு அனுப்பிட்டு அவரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனது மக்கள் சார். பதில் இதே குற்றச்சாட்டு பிரதமர் வச்சாரு சார். வாரிசு அரசியல் திமுக. நான் சொல்றேன், நான் தயவு செய்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டு அந்த வாய்ப்பை கொடுத்தால் அதை வந்து தலைகுனிந்து அந்த தீர்ப்பை வந்து அக்செப்ட் பண்றது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அழகு. ஆனால் அதாவது பேக்டோர் என்ட்ரி பண்றாங்க இல்லீங்களா, அதுதான் தப்பு. இல்ல சார், அவர் எம்எல்ஏ தானே சார். வன்மையாக கண்டிக்கிறோம் சார். உதயநிதியை மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க சார். அவனு அடுத்த கட்சியில புடிச்சிட்டு வரல. மக்களா தேர்ந்தெடுத்தது எம்எல்ஏ கிடையாது. இன்னொரு கட்சி எம்எல்ஏல ஜெயிச்சவங்க போய் வண்டி வச்சு புடிச்சிட்டு வரீங்களா? இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதா? சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முதலமைச்சர் தேர்வு பண்றாங்க. இல்ல கார்கே, ஒரு அதாவது ஒரு காலையில தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இதே திரு உதயநிதி என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வந்து அமைச்சராகலாம் ஆக விரும்பவில்லை, நான் வந்து கட்சியை வளர்ப்பதுதான் என்னுடைய முதல் குறிக்கோளாக இருக்கும். இது எப்ப சொன்னார் தெரியுமா? இவர் அமைச்சர் ஆக்கும் போது. அமைச்சர் ஆக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 21 தேர்தல்ல என்ன முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா என் பையனை துணை முதல்வர் அமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி இவர் ஓட்டு கேட்டாரா? அதை சொல்லுங்க முதல்ல. சூர்யா சார் சொல்லுங்க சார், மக்கள் அதை ஒத்துக்கிட்டாங்களா? அவர் சொன்னாரா? ஒரு நிமிஷம் திரு இப்ராஹிமுடைய பார்வை வாங்கணும். திரு இப்ராஹிம், இப்ப பாஜகவுக்கு இது வசதியாகும் இல்லையா? காங்கிரஸ் வாரிசு அரசியல், திமுக வாரிசு அரசியல், இந்தியா கூட்டணியில பல கட்சிகள் வாரிசு அரசியல்னு பாஜக இந்த முழக்கங்களை எழுப்புவதற்கு இது வந்து வசதியாக போய்விடவில்லையா திரு இப்ராஹிம்? இது முழுக்க அபத்தமான கருத்து கார்கே. இதுக்கு முதல்ல சாட்னு காட்டினாங்கல்ல, இங்க காட்டுற இதுதான் பிஜேபியோடைய வாரிசு சாட். இன்றைக்கும் பாஜகவில் நேரடியாக பொறுப்புல வாரிசுகள் இருக்கிறதுக்கான சாட். இதை அவர் மறுத்து பேச சொல்லுங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இவர் பேசினார், என்ன சொன்னாரு? எதன் அடிப்படையில் வந்து துணை முதலமைச்சர் இவர்களுக்கு கொடுக்குறாங்க, அவருக்கு எம்எல்ஏ தானே வாக்களித்தாங்க அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி அண்ணன் ஆசீர்வாத ஆச்சாரியை பார்த்து கேட்கிறேன். எதன் அடிப்படையில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு 2014 2017 வரைக்கும் வர்த்தகம் மற்றும் அதற்கான துணை அமைச்சரை கொடுத்தீங்க, 2017 19 வரைக்கும் ராணுவத்துறை அமைச்சரை கொடுத்தீங்க, 2019 இன்றைக்கு வரைக்கும் எதன் அடிப்படையில் நிதி அமைச்சகத்தை கொடுக்குறீங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இவங்க என்ன நின்று ஏதாவது மக்கள்கிட்ட எலக்டோரல் பாலிடிக்ஸ், மக்கள் இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா, இல்ல மக்களால் வாக்களித்து இன்றைக்கு நிதி அமைச்சராக ஆக்கப்பட்டாரா, இல்ல ராணுவ அமைச்சராக ஆக்கப்பட்டாரா, இல்ல வர்த்தக அமைச்சராக ஆக்கப்பட்டாரா? எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? அன்னைக்கு தெல்ல தெளிவா சொல்றாங்களே, என்கிட்ட இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றாங்க, என்கிட்ட கேட்டாங்க நீங்க எம்பி சீட்ல நிக்கிறீங்களான்ட்டு, ஆனா நான் யோசிச்சுட்டு சொல்றேன்ட்டு. அந்த அளவுக்கு லிபர்ட்டிய அந்த பாஜக எதன் அடிப்படையில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுக்குது? இதே நம்ம ஜனநாயகத்துல ராஜ்யசபா எம்பி ஆனாலும் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்ற ரூல் இருக்கு நம்முடைய அரசியலமைப்புல. ஒரு பாயிண்ட் இல்ல இருங்க. எலக்டோரல் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறீங்க. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணீங்க. அதுக்கு நான் கேட்கிற கேள்வி, இன்றைக்கு ராஜ்யசபா நீங்க நாமினேஷன் பர்சன் பேசுனீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பாயிண்ட் இருக்கு. சரி, ஒரு பாயிண்ட் விட்டுருங்க. இன்னொன்னு, கடைசியா 2024 தேர்தலில் 112 பேர், கிட்டத்தட்ட 112 பேர் வாரிசுகளாக நாடாளுமன்ற தேர்தலை இந்த பாஜகவின் ஆட்சியில் நாடாளுமன்ற தேர்தலை களம் கண்டாங்க. அதுல 23.8% பேர் வாரிசுகள். அதுல 62 பேர் இன்றைக்கு வாரிசுகளாக ஜெயித்திருக்கிறார்கள் பாஜகவினர். இதை தாண்டி இந்தியால அதிகபட்சமாக
துணை முதலமைச்சரை கொண்டிருக்கிறது பாஜக கட்சி. 15 துணை முதலமைச்சரை கொண்டிருக்கிறது. பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்கள்ல 2 துணை முதலமைச்சர் வச்சிருக்கிறது பாஜக கட்சி. இதற்கெல்லாம் இங்க என்ன பதில் சொல்ல போறாரு அண்ணன் ஆசீர்வாதம் ஆச்சாரி? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு கேள்வி. வாரிசு அரசியலை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்தீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நேருடைய குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. மேனகா காந்தியை கூப்பிட்டு வச்சு அவருக்கு வாரிசு அரசியல் அன்னைக்கு வரலையா? அவருடைய மகன் வருண் காந்திக்கு இன்னைக்கு பாஜக பொறுப்பு கொடுக்குறீங்களே, அது வாரிசு அரசியல் இல்லையா? அப்ப நீங்க கொடுத்தாது அது வாரிசு அரசியல் இல்ல. இதே பாஜக அல்லாத வேற எந்த கட்சி கொடுத்தாலும் அது வாரிசு அரசியல். இது எப்படி எடுத்துக்க முடியும்? துணை முதலமைச்சரா அவர் ஏன் இல்ல ஒரு சரிங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். துணை முதலமைச்சரா அவர் ஏன் ஆக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு இருக்க காழ்ப்புணர்ச்சி ஒண்ணே, சனாதனத்தை நேரடியா தாக்கி பேசுறாரு அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதோடைய வன்மத்தின் கீழே தான் பேசுறாங்க. நான் இப்ப தெளிவா சொல்றேன் கார்கே, 2024 நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டங்களையும் சரி, அதற்கு முன்பாக இருந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, இந்திய நாட்டு பிரதமர் ஒரு எம்எல்ஏ, இவங்க சொல்றாங்கல்ல ஒரு எம்எல்ஏக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னு, ஒரு எம்எல்ஏ பேரை தொடர்ந்து உச்சரித்தார் என்றால் அது உதயநிதி ஸ்டாலின் பேர் தான் உச்சரிச்சார். உத்தரப்பிரதேசல உச்சரிச்சாரு, மத்திய பிரதேசல உச்சரிச்சாரு, எல்லா பிரச்சார மேடங்களையும் உச்சரிச்சாரு. அதை விட்டுட்டு அவர் தலையெடுத்தா காசு, கையெடுத்தா காசு, எத்தனை பேச்சு பேசினாங்க. இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாரா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க. நேரடியா உங்களுடைய கருத்து என்ன? நான் 2 பாயிண்ட் தான். உங்களுடைய மாநிலங்கள்ல எல்லாத்துலயும் துணை முதலமைச்சர் 15 மாநிலங்கள்ல அதிகபட்சமா பாஜக வச்சிருக்கா இல்லையா? பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு பட்டியலே படிச்சீங்க அண்ணா இப்ராஹிம், நீங்க ஒரு பட்டியலே படிச்சீங்கன்னா, ஆனா பாஜகவுடைய யார் யாரெல்லாம் வாரிசு இருக்காங்களோ அவங்க எம்எல்ஏவா தான் இருக்கிறாங்க, எம்பிகளா தான் இருக்கிறாங்க. யாருக்குமே அப்பா இருக்கும்போது அதே ஆட்சியில அவருக்கு மந்திரியாவும் ஆகல, துணை முதல்வராகவும் ஆகல. தயவு செய்து உங்களுடைய அந்த லிஸ்ட இன்னொரு தடவை டேலி பண்ணி பாத்துப்போங்க. அடுத்தது சனாதனம் பத்தி பேசினாங்க. உண்மையில ஜேபி நட்டா அப்பா இறந்து போயிட்டாரு சார். சார் வேது பிரகாஷ் கோயல் இறந்து போய் பல வருஷம் கழிச்சு தான் வாரிசு அரசியலை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அது என்ன வாரிசு அரசியல்ல இருக்க போகும்போது சார் நான் கேக்குறதுக்கு பதிலுங்க. வாரிசு அரசியல் ஏன் கொண்டு வர கூடாதுன்றீங்க? நான் கேக்குறேன் ஆசீர்வாதம், நான் கேக்குற ஒரே பாயிண்ட், ஏன் வாரிசு அரசியல் கொண்டு வர கூடாது? வாரிசு அரசியல் கொண்டு வர கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? கார்கே வாரிசு அரசியல் ஏன் கொண்டு வர கூடாது சொல்லுங்க. கார்கே நான் ஒண்ணு கேக்குறேன். அடுத்தது சார் பதில் சொல்றேன் சார். ஆசீர்வாதம் ஆச்சாரி சார் ஒரு நிமிஷம், நீங்க வாரிசு அரசியல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அதற்கு காரணம் என்ன? அதை சொல்லுங்க. சார் வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள். இது முடியரசு இல்ல சார், இது குடியரசு. அந்த பேசிக்கே நீங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க கட்சியில வாரிசு அரசியல் வச்சிருக்கீங்கல்ல, அதுதானே நாங்க கேக்குறோம். ஏங்க வாரிசு அரசியலை பத்தி கொண்டு வர கூடாதுன்னா உங்க கட்சியில வாரிசு அரசியல் கொண்டு வராதீங்க. கார்கே நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன், நான் ஹிந்திலயோ உருதுலயோ பேசிட்டு இருக்கல. நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஹிந்தியே எனக்கு தெரியாது, உருது தெரியாது, தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் கேக்குறேன், பாஜகவுல ஒரு எம்எல்ஏ வந்தா அத மக்கள் ஏத்துக்கிட்டா அது ஓகேன்றீங்க, இல்லன்னா இது குடியரசா முடியரசான்னு கேக்குறீங்க அப்படின்றாரு. கார்கே அப்படி கிடையாது கார்கே. அதாவது அந்த லிஸ்ட் படிச்சார் இல்லீங்களா, அப்பா உயிரோடு இருக்கும்போது முதலமைச்சராகவோ அமைச்சராக இருக்கும்போது மகனும் அமைச்சர் ஆனாரா, துணை முதல்வர் ஆனாரா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை நீங்க நைஸா அதை ஒதுக்காதீங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான், ஜஸ்ட் ஹாஃப் எ மினிட்ல முடிச்சுக்கிறேன். சனாதனம் பத்தி பேசினார் இல்லீங்களா, உண்மையிலேயே டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, குஜராத்ல இவரு சனாதனம் பத்தி பேசினார் இல்லீங்களா, அதனாலதான் எங்களுக்கு பம்பர் ஓட்டு கிடைச்சிச்சு. எல்லா சீட்டுகளையும் நாங்க ஜெயிச்சோம் இல்லீங்களா, அது இதுதான் காரணம். அதனால தயவு செய்து உத்தரப்பிரதேசல ஜெயிச்சீங்களா? இல்ல கேள்வி உத்தரப்பிரதேசல எப்படி தோத்தீங்க? அதனாலதான் தோத்தீங்களா? உத்தரப்பிரதேசத்துல நாங்க தோக்கல, நாங்க அமைதின்ற ஒரு தொகுதியை வச்சு நீங்க பேசாதீங்க.
நார்த் இந்தியாவை ஸ்வீப் பண்ணிருக்கோம். தொகுதியில நின்று ராகுல் காந்தி ஜெயிக்கிறாரு. தோல்வி. ஓகே, ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், ஒரு பாயிண்ட் சொல்றீங்க இல்லங்க, இந்த கருத்தெல்லாம் சொன்னாங்க இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி 2 இடத்துல ஜெயிச்சிட்டாரு, நீங்க பெரும்பான்மை எடுத்து கூட பிடிக்க முடியல. சமூக நீதி பேசினவங்க தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியா இருக்குது. எதிர்க்கட்சிக்கு தேவையான பெரும்பான்மை நாங்க வச்சிருக்கோம். ஆனா ஆளுங்கட்சிக்கு தேவையான எம்பி எங்களுக்கு கிடைச்சதுனால தான் நாங்க இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்திருக்கோம். சரி, ஓகே, அத விவாதிக்கலாம். திரு கார்த்திகேயனுடைய பார்வை ப்ளீஸ். பிகாரும் துணை இல்லாம இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். இல்ல, நம்ம திரும்ப பேசுவோம் ப்ளீஸ். முதல் பார்வைக்காக திரு கார்த்திகேயன், ஆட்சியில் இருக்கும்போது பல விஷயங்கள் சாதகமா இருக்கும். ஆனா சாதகம் மட்டுமே இருந்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? சவால்கள் அப்படின்னா அது எலெக்ஷனுக்கு போறப்ப தான் தெரியும் அப்படின்றது தான் அதிமுக வெளிப்படுத்துது. உதயநிதியின் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும்? இப்போ நம்ம இப்போ இந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது என்பது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்தது தான். அது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத பதவி. அந்த எலிவேஷன் என்பது ஒரு ஸ்மூத் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். அரசு அடுத்த கட்டமாக அந்த அவர் கையில் ரெயின்ஸ் வந்து மாறுது. அவர் வந்து தலைமை ஏற்கப் போகிறார் என்பதற்கான ஒரு சமிங்கையில் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம்தான் வந்து திமுகவின் அடுத்த தலைமையை எடுக்க போகிற உதயநிதி அப்படின்றது தான் நம்ம இதில் புலப்படுது. இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையில் வந்து அரசு ஆணையாகவே வந்து வெளியிடப்பட்டு விட்டது. கேபினெட்ல 3வது இடத்தில் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆட்சியிலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி திமுகவை வழிநடத்தக்கூடிய அடுத்த தலைமையாக உதயநிதி கையில் எடுக்கிறார் அப்படின்றது தான். அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஆட்சி நிர்வாகத்திலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி திமுகவினுடைய அடுத்த 2ஆம் கட்ட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்துவது, மக்களுடைய திருப்தி அதிருப்தி இதுகளை எல்லாவற்றையுமே வந்து எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதை சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அதுதான் அவருக்கு முன் இருக்கக்கூடிய பெரிய சவால். ஏன்னா இதற்கு முன்பு இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து உதயநிதி ஒப்புதல் இல்லாமலோ இல்லை உதயநிதிக்கு ஒரு மாற்று பார்வை இருக்கணும் எல்லாம் வந்து அர்த்தம் கிடையாது. அவரும் அந்த மந்திரி சபையில் 2022 இருக்கக்கூடியவர் தான். அவர் வந்து அவருடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவோடும் அவர் உடன்பட்டு தான் போய்க்கிறார். அது வந்து ஒரு மந்திரி சபைன்றது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அப்போ புதிய திசையில எல்லாம் ஒரு போக போறது இல்லை. ஆனால் என்னன்னா இன்னும் கொஞ்சம் வீரியம் பெறும் ஒரு இளைஞர் வந்து வரும்பொழுது அவருக்கான புதிய சிந்தனைகள் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவதே ஏன் வந்து வயதானவர்கள் வந்து இல்ல வந்து மூத்த தலைவர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணமே புதிய சிந்தனை வேண்டும். இளைஞர்கள் ஒரு துடிப்பான ஒரு புதிய சிந்தனையோடு வேகத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் அரசியல் கட்சி ரீதியாகவும் சரி அரசு ரீதியாகவும் சரி மூத்த தலைமுறை வந்து இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று சொன்னது என்பது ஒரு இன்ஃபியூஷன் ஆஃப் நாவல்டி, ஒரு யங் எனர்ஜி வந்து தேவை. அது ஆட்சிக்கும் தேவை கட்சிக்கும் தேவை. அதை வந்து செய்வதற்காகத்தான் வந்து தொடர்ந்து எல்லா கட்சிகளிலுமே சரி அரசு ரீதியாகவும் சரி அமைப்புகளில் கூட எல்லோருமே சொல்வதற்கான காரணம் மாற்றம் என்பது வரும்போது தான் அதுல புதிய சிந்தனை பிறக்கும், அதுல பன்முகத்தன்மை இருக்கும், அதுல புதிய கருத்துக்கள் உள்வாங்கி பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படின்றதுனால தான் எல்லா கட்சிகளோ அமைப்புகளோ தனியார் அமைப்புகளில் கூட வந்து பெரிய நிறுவனங்களில் கூட மாற்றம் ஒரு கட்டத்தில் வந்து வருவதற்கான காரணம் அதுதான். அவரோட சிந்தனை, அவர்கள் தொழில் செய்யும் முறை எல்லாவற்றிலுமே ஒரு மாறுபட்ட சிந்தனை இல்ல ஒரு புதிய சிந்தனை பிறக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்றது. அப்போ நீங்க இப்போ தொடர்ந்து எல்லாரும் பேசி இந்த நேரத்தில் எடுக்கப்பட்டிருப்பது ஏன் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்களே. திரு ஆசீர்வாதம் சொன்னாரு, திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான கேப் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்தது. அன்னைக்கு வந்து அன்றைய முதலமைச்சர் வந்து ரொம்ப வயதா இருந்தது, அவரே வந்து அதை பல நேரங்கள்ல இது பண்ணாரு, அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு. இன்னைக்கு ஏன் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த நேரத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கணும்ல. இல்லை, இன்ஃபேக்ட் 2010 வந்து அவர் துணை முதலமைச்சராக அந்த காலம் பொழுதே வந்து அன்றைய முதலமைச்சரான மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் அவருக்கு வந்து ஒரு முதுகுத்தண்டில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அவர் வயது மூப்பு ஒன்று, இன்னொன்று அவர் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட காலகட்டத்தில் அந்த நடைபெற்றது. ஆனால் அப்பொழுதே சொல்லப்பட்ட விமர்சனம் அதற்கு சில ஆண்டுகள் முன்பே அடுத்த கட்டமாக இவர் வந்து ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டும், அதற்கு நீண்ட காலம் முன்பே வந்து பேராசிரியர் முதற்கொண்டு அன்றிருந்த பொதுச் செயலாளர் அன்பழகன் முதற்கொண்டு எல்லோருமே ஒரு பேரை முன்மொழிந்தார்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த முடிவை வந்து காலதாமதம் செய்து கொண்டிருந்தார் என்பதுதான் அப்பொழுது விமர்சனமாக பார்க்கப்பட்டது. எப்பொழுது வரப்போகிறார் இந்த பிரின்ஸ் இன் வெயிட்டிங் என்ற ஒரு சொற்றொடர் வந்து அந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டுட்டே இருக்க ஊடகங்கள்ல. ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து ரொம்ப காலதாமதம் செய்துதான் அவர் செய்தார் அப்படின்றதா இருந்த விமர்சனம் இருந்துச்சு. அதே போல வந்து கலைஞர் ஒரு விஷயத்தை அந்த காலகட்டத்தில் எப்பொழுது செய்தார் என்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்களும் அதே போல 40 ஆண்டுகள் எடுத்துதான் செய்யணும் அப்படின்னா, அப்ப நான் கேட்கிறேன், ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும், இல்ல வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரணும், இல்லைன்னா கட்சியில முக்கியமான பொறுப்புக்கு வரணும்னா எல்லாரும் 70 வயசு ஆயிட்டு 60 வயசு ஆயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா?
அப்ப நீங்கள் சொல்ற கூற்றுப்படி பார்த்தா வந்து 65 வயசுக்கு மேலதான் வந்து ஒரு கட்சியில் ஒருத்தர் தலைவர் பதவிக்கு வரணும், இல்லைன்னா வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரணும், இல்ல முக்கிய பொறுப்பு அரசுல இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அகிலேஷ் யாதவ் வந்து 40 வயது நிறைவு பெறுவதற்கு முன்பே வந்து முதலமைச்சர் ஆகலையா? அந்த கட்சி வந்து அவர் தலைமை ஏற்று இப்ப வந்து முலாயம் சிங் யாதவ் அப்புறம் வந்து வெற்றிகரமா நடத்தலையா? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய இடத்துல 35 சீட்டுகள் அவர் பெறலையா? 80ல 45 சீட்டுகளை வந்து அந்த கூட்டணி பெறலையா, இந்தியா கூட்டணி? அப்போ நீங்க இந்த டிரான்சிஷன் ஆஃப் பவர்ன்றது வந்து எப்ப நடக்கிறதுன்றது அந்த கட்சி வந்து எந்த சாதையுமே உகந்ததாக இருக்கும் அப்படின்றது அவர்களுடைய கணக்கு. அப்ப இருக்கக்கூடிய கட்சி தலைமை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், அந்த கட்சியினுடைய அவர்களெல்லாம் கூடி முடிவெடுத்து இந்த சமயத்தில் செய்தால் என்று சரியாக இருக்கும் என்று ஒரு முடிவெடுப்பது தான். அது நீங்க 2019 அவருக்கு இளைஞர் நீதி செயலாளர் பொறுப்பு கொடுக்கும் பொழுதே வந்து அந்த முடிவை வந்து அவர்கள் என்டாஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அதற்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸே கிடையாது. இந்த தொடர்ந்து ஊடக விவாதமாக எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் இருந்தாலும் கூட திமுகவில் அடுத்த கட்டமாக உதயநிதி தான் என்பது 2019 அவருக்கு எப்பொழுது வந்து இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதே இந்த பதவி ஏற்கன்றது இல்ல, இந்த அடுத்த கட்டமாக இந்த சேஞ்ச் ஆஃப் காட் தலைமை இவர் பக்கம் வரும் அப்படின்றது வந்து அப்பவே தீர்மானிக்கப்பட்டதுதான். நீங்க இப்போ குடும்ப ஆட்சி அப்படின்லாம் வந்து இல்ல குடும்ப அரசியல் அப்படின்னு விமர்சனம் வைத்தால் அதிமுகவுக்கு அந்த விமர்சனம் பொருந்தும் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அடுத்ததாக வந்து யார் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார்? அம்மையார் ஜானகி அவருடைய மனைவிதான் வந்து முதலமைச்சர் ஆனாங்க. அப்போ இப்போ பெரிய பட்டியல படிச்சார்ல, இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க, பாஜக இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சார்பாக படிச்சார் இல்லையா? இன்று முன்னாள் முதலமைச்சராக இருந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கல்யாண் சிங் வந்து ஆளுநராக இருக்கும் பொழுதுதான் அவருடைய மகனுக்கு வந்து எம்பி பதவி கொடுக்கப்படுது, அமைச்சர் பதவி மித்தவர்களுக்கு கொடுக்கப்படுது. தேவேந்திர பட்னவிஸ் துணை முதலமைச்சராக எதுக்காக? சோ இந்த விஷயத்தை நீங்க காஷ்மீர்ல இருந்து எடுத்து பார்த்தா இன்று தமிழ்நாடு கன்னியாகுமரி வரை எல்லா கட்சிகளிலும் எல்லா பிரச்சனையும் உண்டு. ஆனா இதை வந்து எப்படின்னா மக்கள் அவர்கள் வந்து நாராசமாகவோ இல்ல அவர்கள் விரும்பவில்லை என்றால் அவர்கள் நிராகரிப்பார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து இப்போ வந்து ஒரு குடும்ப ஆட்சி நெப்போட்டிசம் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய சவாலாக நான் பார்க்கவில்லை. அவர் முன்னிருப்பது 2024 விஜய் என்ற ஒரு புதிய நபர் வரப்போகிறார். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இளைஞரை வந்து தயார் செய்து அடுத்த கட்டமாக ஒரு தலைமையை வந்து தயார் செய்து ஒரு தேர்தலை வந்து வலுவாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ வந்து ஒரு ஸ்டாலின் வந்து இன்று யாருக்குமே அவருக்கு த்ரெட் இல்லாத போன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. In terms of stature வந்து ஸ்டாலின் வந்து எல்லா தலைவர்களும் ஒப்பீட்டு லெவலில் நான் சொல்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு சவால் விடக்கூடிய இடத்தில் வந்து புதிதாக வந்து ஒரு விஜய் வருகிறார், திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறார். அப்ப அடுத்ததாக வந்து ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்ற ஒரு பைபோலாரிட்டி இருக்குன்னா அடுத்ததாக வந்து ஒரு விஜய் என்ற ஒரு நபர் வருகிறார் என்றால் அதை எதிர்கொள்வதற்கு திமுக சார்பில் ஒரு வலுவான தலைமையை ஒரு ஓகே. திரு சூர்யா வச்சு கொண்டு பத்திரிகையாளர் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணார். விஜய் போன்றவர்கள் வர்றாங்க, இளைஞர்களின் ஓட்டை வந்து போலரைஸ் பண்ணா அதை தற்காத்துக் கொள்வதற்கு தான் உதயநிதி கொண்டு வந்திருக்காங்க. சோ அது ஒரு சவாலா முன்வைக்கப்படுது. இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக பார்க்க விரும்பலைங்க. ஏன்னா நாங்கள் அதெல்லாம் கடந்த கொள்கை ரீதியாக பாலிசி ரீதியாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ண விரும்புகிறோம். அதனால் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வருவாங்க போவாங்க இருப்பாங்க, அப்புறம் திரும்பி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. பட் இப்போ ஆச்சாரிய சொன்னார், அவர் பேசும்போது எல்லாம் சொன்னார், இந்த தலைவனுக்கு என்னங்க இவர் என்ன சாதிச்சாருன்னு கேட்டார். ஒரு வார்த்தை கேட்டார், நான் பதில் சொல்லணும். என்ன சாதிச்சாருன்னு கேட்டார். ஆச்சாரி வாயால் இப்போ சொன்னார், நன்றி சொன்னார் ஆச்சாரி. என்னன்னா அவரால் தாங்க நாங்கள் 6 ஸ்டேட்டு 7 ஸ்டேட்டில் ஜெயிச்சோன்னாரு. அதுக்கே நாள் நன்றி சொல்லுங்க, அந்த அளவுக்கு அவர் வாய்ஸ் வலிமை பெற்றிருக்கு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பார்வையிலே நான் பார்க்குறேன். அப்படி ஒரு தலைவன் இந்த இயக்கத்துக்கு எந்த இடத்துல நாங்கள் உணர்ந்து உட்கார வைப்போம்னு தோண்ட நினைப்பான். அதனால் நாங்கள் அந்த வரிக்கு அதோட நிறுத்திடுறேன். இவர் இன்னொரு கேள்வி வச்சார். பேசும்போது அவர் அழகாக சொன்னார், துணை முதலமைச்சர் பதவி இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து கொடுக்குறீங்க, அதனால் யாருக்கு லாபம்? அவங்க அம்மாவுக்கு லாபம், வீட்டில் லாபம், பக்கத்தில் லாபம், அண்ணன் தம்பிக்கு லாபம், இதெல்லாம் அவர் சொன்னதுங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லாமல் போக முடியாது. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபிக்கு ஒரு பாலிசி உண்டு, எங்களுக்கு ஒரு பாலிசி உண்டு. எங்கள் பாலிசி என்னன்னா திராவிட பாலிசி. நாங்கள் கல்யாணம் பண்ணி பதவிக்கு வரணும், அரசியலுக்கு வரணுங்கிறதுனால குடும்பம் புள்ள பொண்டாட்டியெல்லாம் நடு ரோட்டில் விட்டுட்டு வர முடியாதுங்க. ஆனால் பிஜேபி பாலிசி இப்போ இருக்கிற மத்திய அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ எல்லாம் ஃபேமிலி எல்லாம் ரோட்டில் விட்டுட்டு அவங்க பதவியில் இருக்காங்க. இது வந்து அவர் சொன்னதுங்க, நான் சொல்லல. இல்ல அப்படி சொல்லல அவர். சார் நீங்க தப்பா புரிஞ்ச கூடாது. இல்ல பேர் வரைக்கும் மென்ஷன் பண்ணி பேசினார். இல்ல அதாவது அப்பா வந்து உயிரோட இருக்க பையனுக்கு பொறுப்பு கொடுக்கல. அது அடுத்து வரேன். அது வாரிசுக்கு வந்தார். அதாவது இவர் பாணியில அப்பா இருக்கும்போது வந்தா அது வாரிசுங்க, அப்பா செத்ததுக்கு பின்னால வந்தா, அப்பா செத்ததுக்கு அப்புறம் வந்தா எப்படி இனிஷியலை மாத்திடுறதா? என்ன சார்? இல்ல சார், அதுக்கு பேர் என்ன சார் அர்த்தம்?
அவர் என்ன பேசுறாரு? கார்கே, அப்பன் செத்துட்டா? கார்கே, சார், ஒரு நிமிஷம் என்ன நான் பேச சொல்லாததெல்லாம் விடுங்க, தயவு சொல்லக்கூடாது. செய்து. அப்பா அண்ணா, செத்துட்டா? அவர்தான் கேட்கல, அவர்தான் கேட்கல. நீங்க சார், நான் ஒரு நிமிஷம் சார். திரு ஆசீர்வாதம் சார், அவர் நான் தான் கேட்கறாரு. பேசுறேன். நீங்க சொன்னீங்கன்னு mention பண்ணல. மிஸ்டர் ஆசீர்வாதம் சார், நானே சொல்றேன். இல்ல, அவர் நீங்க சொன்னது என்ன தெரியுமா திரும்பி சொன்னாரு? போட்டு பாருங்க. கார்கே, அப்பா திரும்பி இறந்துட்டா? போட்டு காட்டுங்க இல்ல அவருக்கு. இல்ல நான் கிளாரிஃபை சொல்லாததெல்லாம் பண்றேன். சொல்லிட்டு இருக்காரு. அது அவர் சார், இல்ல, ஒரு அவரே நிமிஷம் சார். சொல்றாரு. ஓகே. இருங்க சார், வர என்ன பேச விடுங்க சரி, சார். சரி, சரி, ஓகே, அவர் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? அப்பா இருக்கும்போது பதவிக்கு வந்தா அதுக்கு பேரு வாரிசு, அப்பா இறந்ததுக்கு பின்னால வந்தா அது ஏத்துக்கலாம் அப்படின்னாரு. நான் என்ன கேட்க தோணும்? ஏங்க, அப்பன் செத்ததுக்கு அப்புறம் அரசியல், இப்போ எங்க அப்பா செத்துட்டாருங்க, நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுங்கிறீங்க? என்ன வாரிசுன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? இப்போ எனக்கு வேற ஏதாவது பேர் வைப்பீங்களா? இல்லை நான் ஏதாவது இனிஷியலை மாற்றணுமாட்டா? நான் என்னைய உதாரணமாக காட்டுறேன். இவர் பேசுனது அந்த பாணி, சரி, விஷயம். ஆனால் நான் அதையும் தாண்டுறேன். அதையும் விட்டுருங்க, அவருக்கு அவ்வளோதான். நான் திரும்பி இன்னொன்று சொல்கிறேன், பேக் என்ட்ரி. அப்படின்னா பேக் என்ட்ரின்னு என்னங்க? எங்கள்கிட்ட டிரைவராக இருந்த நிதிஷ்குமார்னு இப்போ முதலமைச்சராக இருக்காரு, அவரை நீங்கள் அப்படியே ஓட்டிட்டு போனீங்களா? அதுதான் பேக் என்ட்ரி. டிரைவர்னு நான் சொல்லலை, அண்ணாமலை சொன்னது. அதனால உதாரணம் காட்டுறேன். எங்க கட்சியில் யாரும் பேக் என்ட்ரி இல்லை, நாங்க எல்லாமே ஃப்ரண்ட்ல தான் ஃபாலோ பண்றோம். இன்னொன்னு சொல்றார், என்ன சவால்னு கேட்குறீங்க. நான் சொல்றேன், இந்த விஜய் வர்றாரு, அண்ணாமலை இருக்காரு, அடுத்து இந்த சீமான் இருக்காரு, இதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அண்டை நாட்டில் போய் ஈழம் அமைக்கிட்டோம். எங்க சவால் அமைச்சர் உதயநிதிக்கு எங்க சவால்னா, துணை முதலமைச்சருக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய பாசிசம் இருக்கு பாருங்க, இந்த பாஜகங்கிற பாசிசம், அந்த பாசிசத்தை அடக்கணும், மத வெறியை ஒடுக்கணும். இந்த ஜாதி வெறி, மத வெறி, இந்த மாதிரி கொள்கை சித்தாந்த ரீதியா வர பிரச்சனைக்கு இந்த ஒரு இளைஞன் தான் முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும். இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த ஆட்சியும் கட்சியும் வழிநடத்த வலிமையுள்ள ஒரு தலைவன் துணை முதலமைச்சர் உதயநிதி. சரி, இதை ஏத்துக்கிறீங்களா? ஆசீர்வாதம் பாஜக ஒடுக்குவதுதான் உதயநிதியுடைய மிகப்பெரிய சவால், அதை செய்வார்ன்றார் சார். அதுக்கு அவர் இளைஞர் அணி செயலாளராகவே இருக்காம அவருக்கு எதுக்குங்க அரசு பண்ணி கொடுத்துருக்கீங்க, முதலமைச்சர் ஆக்கி துணை முதல்வர் ஆக்கியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் அண்ணன்ட்ட எதிர்பார்த்தது, இவர் ஆட்சி இப்படி நடத்துவாரு, இந்த துறையில இந்த சாதனை புரிவாரு, அடுத்த துறையில இதை செய்வாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். தமிழ்நாட்டுல கொலை கொள்ளை எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குதுன்ற ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்றேன். 164 492 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த டேட்டா அவர் அமைச்சரா வந்தாரு, அவர் அமைச்சரா வந்தாரு. அதுவும் கேலோ இந்தியாவுக்கு பிடிக்காத ஒரு பிரதமரை பிடிச்சிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க. அத பெருமையா சொல்லுங்க. நான் பேசிக்கிறேன். அந்த கேலோ இந்தியாவுக்காக பிரதமரும் வந்தாருன்னு, அதனால அவர் நடத்துனது இல்ல, அது மத்திய அரசுடைய பங்கெடுப்பு அதுல முழுக்க முழுக்க இருக்குதுன்னு. அடுத்ததாக அவர் இன்னொன்னு நான் பேசுவார்னு எதிர்பார்த்தேன். கள்ளச்சாராய அவலம் இன்னொரு தடவை தொடராமல் அவர் பார்த்துக் கொள்வாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது அவரு சொல்லல. அதே மாதிரி சொத்து வரிய இப்பதான் சென்னையில 6% ஏத்திருக்காங்க, அதை வாபஸ் வாங்க வைப்பாருன்னு எதிர்பார்த்தேன். அது பண்ணல. அதே மாதிரி மின்சார கட்டணத்தை ஏற்கனவே 2 மடங்கு அதிகப்படுத்தாங்க, அதை இன்னமேட்டு ஏத்தாம நாங்க நிறுத்துவோம், அதை சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். அதை பண்ணல. நீங்க ஒன்றிய அரசு நீங்க எல்லாத்தையும் குறைச்சிருங்க. அண்ணே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஜஸ்ட் இன்னும் 2-3 பாயிண்ட் தானே, அதான் நான் பேசிக்கிறேன். அப்புறமேட்டு பதில் சொல்லுங்க. அடுத்தது அப்புறமேட்டு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு 2021 அவங்க சொன்னது, அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவரு ஃபாரின் போனாரு, வந்தாரு, வெள்ளை அறிக்கை கூட கொடுக்கல, அதுல எந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு அதுவும் புரியல. அதே மாதிரி இவர் ஒண்ணு சொன்னாரு, ஒரே ஒரு கையெழுத்துல நீட் தேர்வை நாங்கள் நீட் தேர்வே நடக்காது, அதை ரத்து பண்ணிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாரு. அதே அங்க வச்சிருக்கீங்களா இல்ல பூவத்துல தூக்கி போட்டுட்டீங்களான்றதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு. ஏன்னா பாத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள், அவங்களுக்கு புரிதல் இருக்கும்னு. சரி, திரு கலை, இந்த தேர்தல் அப்படின்றது விஜய் வர்றாரு, அங்க இளைஞர்னா அண்ணாமலை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இங்க இப்போ உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா அதிமுக இளைஞர்களை முன்னிலைப்படுத்துற இந்த இடத்துல பின்னடைவை சந்திக்கலையோ? இது இளைஞர்களுக்கான போட்டியா மாத்துறது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகங்க. அப்படி என்ன விஜய் அப்படிப்பட்ட பெரிய ஃபோர்ஸா வர்றாரா அவருக்கு எதிராக இவரை நிறுத்துறதுக்கு? அப்படிலாம் இல்லை. போட்டி என்பது அதிமுகவுக்கு திமுக இடையில தான். விஜய் இவங்கெல்லாம் அந்த எஞ்சிய ஓட் ஷேர்ல அவங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், நமக்கு இங்க ஒரு குழப்பம் இருக்குங்க. வாரிசுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் நமக்கு குழப்பம் இருக்குது. வாரிசுங்கிறது ஆங்காங்கே கட்சிக்காரர்களுடைய பிள்ளைங்க வர்றது, அது கட்சி அரசியலுக்குள்ள கட்சிக்காரருடைய பசங்க வரக்கூடாது நம்ம சொல்ல முடியாது.
ஆனா குடும்ப ஆட்சி என்பது என்னன்னா மன்னராட்சியினுடைய தொடர்ச்சி. ஒரு ஆட்சி, அதிகாரம், அந்த கட்சி எல்லாமே ஒரு குடும்பத்தின் கையில் போகுது. அது வேற, இது மற்றதெல்லாம் வேற. அந்த குடும்ப ஆட்சி என்பது நான் என்ன சொல்றேன், உதாரணமா சோனியா காந்தி குடும்ப ஆட்சியின் மூலமா வர்றாரு, பதவிக்கு வர்றாங்க. ஆனா மேனகா காந்தி எப்படி வர்றாங்கன்னா அவங்க ஒரு வாரிசா வர்றாங்க, அவ்வளவுதான். அவங்க பாஜகவோட தலைமைக்கு குடும்பத்தில் இருந்ததுனால தான் சார் கூட்டிட்டு போய் ஒரு கட்சியில சீட் கொடுத்தாங்க. அதெல்லாம் இருக்கு, வருவாங்க. ஆனா அவங்களால பாஜகவோட தலைமைக்கு அவங்க முன்னிறுத்தப்பட்டாங்களா? முடியாது. அது வேற விஷயம். பாஜக தலைமை என்பது அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு குடும்ப அரசியல் இல்லாத கட்சிகள் இந்தியாவில் கொடுத்தீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி. வருண் காந்தி அவர்களுக்கு எப்படி கொடுத்தீங்க? யார் என்ன வருண் காந்தி எப்படி வந்தாரு? வருண் காந்தி எப்படி வந்தாரு? அது வாரிசாக வந்தாரு. அவர் முதல்வர் பிரதமர் வந்தாரா? பிஎம் கேண்டிடேட் வாரிசுங்க. இல்ல ஒரு இல்ல சார், இல்ல கட்சி தலைவருக்கு குடும்பம் இருந்தா அவங்க வர கூடாது. ஒரே ஒரு क्वेश्चन என்ன எங்க இது கூட புரியாம கேக்குறீங்க? நீங்க விட்டுருங்க, நான் கேக்குறேன். மேனகா காந்திக்கு என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன். மன்னார்குடி குடும்பம்னு ஒரே ஒரு குடும்ப அரசியல் நீங்க நம்ம ஏன் மன்னராட்சி போகணும், மக்களாட்சி வரணும்னு கேட்டேங்க. மன்னராட்சி அப்புறம் பேசுவோம். இது மன்னார்குடி குடும்ப ஆட்சியை பத்தி பேசுவோம். எதுவா இருந்தாலும் மன்னார்குடி குடும்ப ஆட்சி கூட தப்பு தான் நான் சொல்லுவேன். அங்க வாங்க, மன்னார்குடி குடும்ப ஆட்சி வாங்க. தப்பு தான் சொல்றேன் நானு. அப்புறம் அது என்ன தப்பு. ஆனா அதிமுகவுல தொடர்ச்சியாக குடும்ப ஆட்சிக்கான முயற்சிகள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கப்பட்ட போதும் அதை தொண்டர்கள் முறியடித்திருக்கிறார், தூக்கி எறிந்திருக்கிறார். அந்த சரித்திரம் அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, நான் சொல்றேன், இந்த மன்னராட்சி எதனால வந்துச்சு? ஒரு விஷயம் சும்மா சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு நிலப்பிரபுத்துவம் தாங்க மன்னராட்சி கொண்டு வருது. நிலப்பிரபுத்துவம் தான் மன்னராட்சி கொண்டு வருது. நிலப்பிரபுத்துவம் ஒழியும் போது மக்களாட்சி வருது. ஆனா அதனுடைய மிச்ச சொச்சம் இந்தியாவில் இன்னும் போகாதனால அந்த மன்னராட்சியுடைய மிச்ச சொச்சமான குடும்ப ஆட்சிகள் இங்க தொடர்கின்றன. அதாவது ஒரு விஷயத்தை போடுவோம். இதுக்கு முன்னாடி அண்ணன் ஆசீர்வாதம் ஆச்சாரி பேசினாரு, கலை பேசினாங்க. எல்லாரும் சொல்லும்போது இந்த என்னமோ குடும்ப ஆட்சி, வாரிசாட்சி இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. சார், இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. இது தெரிந்து கொண்டு தான் காங்கிரஸுக்கும் வாக்களிக்கிறாங்க. இது பிடிச்சி தானே சார் வாக்களிக்கிறாங்க. நீங்க மன்னராட்சியோட மக்களாட்சி எப்படி நீங்க ஒப்பிட்டு காட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. மக்கள் இங்க தேர்ந்தெடுக்கிறாங்க யார் ஆட்சி புரியணும்ன்றத, அது எப்படி மன்னராட்சியோட ஒப்பிடுறீங்க? ஒண்ணு சரி, அப்படி வச்சுக்கோமே, நீங்க மன்னராட்சினே வச்சுக்கோங்க. அந்த மன்னரை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தானே. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மன்னராட்சியை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான். அது மக்களாட்சி தானே. அதே நேரத்துல ஒரு நிமிஷம் சார், பதறாதீங்க, பொறுமையா பேசுறீங்க. காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி இருக்கு. காங்கிரஸ் கட்சி இல்ல, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி மன்னராட்சி தலைமைக்கு எப்படி வராங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி, மக்கள் வாக்களிக்கிறது சோனியா காந்தி சொல்லணும். கலை சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி பேசுறீங்கல்ல, இவ்வளவு தூரம் தெளிவா பேசுறீங்க. சரி, அண்ணாமலை அவர்கள் 2020 ஆகஸ்ட் 25 இந்த கட்சியில இணைகிறாரு. 29 துணை மாநில துணைத் தலைவர் ஆகிறாரு. அடுத்த 6 மாசத்துல அவர் எம்எல்ஏக்கு நிக்கிறாரு, தோத்து போயிடுறாரு. 3 மாசத்துல உடனே அவருக்கு மாநில தலைவர் கொடுக்குறீங்க. இதெல்லாம் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா? இது மட்டும் உங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால செட் ஆகுமா? சரி, அத்வானி அவர்களை நீங்க 75 வயசு பொறுங்க ஒரு நிமிஷம் இருங்க. அத்வானி அவர்களை 75 வயசு ஒரு நிமிஷம் சீனியர் பர்சன். இன்னொரு விஷயத்தை நான் எக்ஸ்போஸ் பண்றேன், நல்லா கேளுங்க. கடந்த 12 ஏப்ரல் 2024 அன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். இதை நான் மக்கள் இடத்துல தெளிவா சொல்லுவோம். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இளம் ரத்தத்தை பாய்ச்சுங்கன்னு எங்களுடைய இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய இளம் தலைவர், இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய இளம் தலைவருக்கு பரிந்துரைத்தார் 12 ஏப்ரல் 2024. அதே தான் இன்றைக்கு செஞ்சிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் அதை தான் செஞ்சிருக்கிறார்.
அந்த கோரிக்கை தான் செஞ்சிருக்கிறார். தேஜஸ்வி யாதவும் அதுக்கு தான் எதிர்பார்த்தார். அதனாலதான் லல்லு பிரசாத் யாதவுக்கு தேஜஸ்வி யாதவ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் ராகுல் காந்தி அவர்கள். இளம் தலைவர்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க சார், இளம் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ராகுல் காந்தி அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. 2023 யாருமே கட்சியில இல்ல. தேர்தல்ல தான் மக்கள் தங்களுடைய யாருமே கட்சியில இல்ல அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றாரு. மக்கள் எலக்டோரல் பாலிடிக்ஸ் சொல்றாங்க சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் சொல்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை சொல்லுங்க ப்ளீஸ். யாருமே இல்ல உங்க கட்சியில திரு கார்த்திகேயன் சரி, ஏடிஎம்கேல கொண்டு வாங்க. ஏடிஎம்கேல ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. முதலமைச்சர் ஆக்குங்க, துணை முதலமைச்சர் ஆக்குங்க. சப்போர்ட் பண்றோம். அங்க கிளை செயலாளர் முதலமைச்சரா இருக்காங்க. கிளை செயலாளர் தேர்தல்ல தான் ஆதரவு பார்வை. கார்கே, I want a last word. திரு கார்த்திகேயன் ப்ளீஸ். I want a last word. ஒரு கிளை சார் கார்கே, I want a last word. கார்த்திகேயன் பேசிட்டு இருக்காரு. திரு கார்த்திகேயன் கோ ஹெட் ப்ளீஸ். இல்ல ஒரு அதாவது வந்து முதல்ல வந்து வாரிசு அரசியல் இருந்தது அப்படின்றது வந்து இப்போ கோல் போஸ்ட் ஷிஃப்ட் ஆகி குடும்ப கட்சி அப்படின்னு சுருங்கியது. அதாவது வந்து விமர்சனம் வந்து தங்கள் பக்கம் நோக்கி வரும் பொழுது இப்போ குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைப்பீர்களானால் அப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக யூனிட் எப்படி எடுத்துக்கிறது? அங்க இருக்கக்கூடிய BY விஜயேந்திரா வந்து மாநில கட்சி தலைவர், அவருடைய சகோதரர் ராகவேந்திரா வந்து அங்க இருக்கக்கூடிய MP. சில வருடங்களுக்கு முன்பு வரை அந்த பசவராஜ் பொம்மை மாறுவதற்கு முன்பு வரை வந்து எடியூரப்பா தான் முதலமைச்சர். அப்போ அந்த யாட்சிக்கு அங்க பொருந்தாதா? நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்றதுதான் கேள்வி. நான் சொல்வது அதே போல இந்த விஜய் பொறுத்து பேசும்பொழுது நான் விஜய்க்காக மட்டும் உதயநிதி கொண்டு வரவில்லை. நான் முன்னாடியே அதான் சொன்னேன், டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் வந்து ஸ்மூத்தா வந்து ஒரு டிரான்ஸ்பர் நடக்குது. திமுகவினுடைய அடுத்த தலைவர் அப்படின்றத அதை நோக்கி வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயணிக்கிறார். அதற்கான ஏற்பாடு தான் அது. நீங்க இப்ப துணை முதலமைச்சரானது அப்படின்றது தேர்ட் இந்த கேபினெட் அப்படின்றது வந்து அடுத்த தலைவருக்கான அடையாளம் காட்டுறது தான். இந்த அந்த எக்ஸசைஸா தான் இதை பார்க்கணுமே ஒழிய நீங்க வெறுமனே வந்து விஜய் வந்து அவர் சொன்னது போல ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்றேன். விஜய் வந்து எப்படி வரப்போறாரோ இல்ல வந்து ஃபுல் பிளெஜ்டா வந்து அரசியல்ல வந்து will he take the plunge அரவிப்பெல்லாம் செஞ்சுட்டு 26ல எப்படி பண்ண போறாருன்றதெல்லாம் வந்து இட்ஸ் a long game பாலிடிக்ஸ்ன்றது. அதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா வந்து உதயநிதி என்பது திமுகவில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுன்றதுதான். அதிமுகவுக்கு அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதிமுக குடும்ப கட்சி அப்படின்னு கேட்கும் பொழுது இன்று சசிகலா அவர்களை வந்து மீண்டும் சேர்க்க முடியாது, டிடிவி தினகரனை சேர்க்க முடியாது என்று சொல்வதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அதிமுக இன்று திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய சகாக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? மீண்டும் ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த கட்சி போகக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப 2017 பிப்ரவரி 17 முன்பு வரைக்கும் அந்த ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கட்சி இருந்துச்சு. எந்த காலத்திலையும் குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்தது இல்லைன்னு பேசிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே அப்ப அந்த கட்சி ஒரு மன்னார்குடியின்ற நீங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு குடும்ப கட்டுப்பாட்டில் தானே 30 ஆண்டு காலமாக கட்சி குடும்பத்தினுடைய சசிகலா முதல் அதுக்கெல்லாம் சொல்லல, கட்டுப்பாட்டுல இருந்தா நீங்க சொல்றீங்க அது ஒரு குடும்ப கட்சியாக மீண்டும் ஒரு குடும்பத்துடைய கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக செல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் நாங்க இருக்கிறீங்க. சசிகலா விட்டு கொடுக்காதீங்க, இல்ல எடப்பாடி விட்டு கொடுக்காதீங்க. உண்மை வந்து அன்று நீங்கள் இன்று வரை நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்பது அதுதான். அவர் வந்து அடுத்த கட்டமாக திமுகவை அடுத்த தலைமுறையை நோக்கி எடுத்துக்கிட்டு செல்கிறார். அந்த அரசுக்கு அடுத்து 2026க்கான தயாரிப்புக்காக அவர் முழுவீச்சாக களத்தில் இறங்குகிறார். அந்த வேலை தான் இந்த பவர் டிரான்ஸ்பர். ஒரே ஒரு வார்த்தை தான். திரு அண்ணாமலை பத்தி பேசுறாங்க. ஒரு IPS ஆபீசராக இருந்து IIMல படிச்சு அவ்வளவு ஒரு பெரிய பதவியை தூக்கி போட்டுட்டு வந்தவர் அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு அண்ணாமலையை பார்த்துதான் உங்களுக்கு பிரச்சனை. இளைஞர் நீங்க வந்து கொடுக்குறீங்களா இந்த பதவி, அதுக்கு காரணமே நாளைக்கு வந்து 2026ல எங்க பாஜகவை வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் அந்த பயத்துக்காக தான் நீங்க இவ்வளவு சீக்கிரமா காலம் இருந்து கூட அந்த பதவியை தூக்கி கொடுக்குறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் பலனடையட்டும். சரி, ஓகே, ரைட். பொறுத்திருந்து பார்க்கலாம். துணை முதலமைச்சருடைய சாதகம் என்ன, சவால்கள் என்ன, அந்த சவால்களை எப்படி அவர் கையாள போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். வார்த்தை பங்கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.